நாம் தமிழருடைய சேவை வந்து அதிமுகவுக்கு தேவை, நாம் தமிழருடைய சேவை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்ற ரெண்டாக அதை நான் பிரிச்சுக்கிறேன். வந்து அதிமுக அப்படின்னு சொல்லும்போது வந்து திராவிடர்கள் முன்னேற்ற கழகம் அதில் முன்னாடி இருக்குது. அது அடிக்கடி நான் சொல்கிறது. அதுக்கு அவர்களுக்கு தேவை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காக ஒரு பல தூதுவர்களை அனுப்பி கொண்டு தான் இருப்பார்கள். துணை முதல்வர் பதவி மட்டுமல்ல, அவர்களால் முடிஞ்சதுன்னா அந்த என்டிஏ கட்டமைப்பு வச்சுட்டு துணை ஜனாதிபதி பதவி கூட நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற லெவலில் கூட வரலாம். ஆனால் அண்ணன் வந்து கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்காருன்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. சாதனை அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம விதை போட்டுருக்கோம். அந்த விதை என்னைக்கு வரும்னு ஒரு தோட்டக்காரனால சொல்ல முடியுமா? அது என்னைக்கு பூக்கும், என்னைக்கு காயாகும், என்னைக்கு கனியாகும், என்னைக்கு நம்ம உணவாக்க முடியும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால காத்திருப்போம். ஆனால் அவருக்கு தூது நிறையா வந்துட்டு இருக்கான்னு வந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து அதை வந்து ஒரு வந்து பேசட்டும், அன்பு தானே தமிழர்களின் மாண்பு, அன்பு செலுத்துவது அப்படின்றதுனால அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கும் புரிதலுக்கு வருகிறது. அதாவது கூட்டம் காட்டினதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்றத நம்ம உணர்ந்திருக்கிறோம். எப்படி உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கூட்டம் காட்டாமலேயே ஓட்டா மாறி இருந்திருக்குதுன்றதை உணர்ந்திருக்கோம். இப்போ எப்படி தோணுதுன்னா, கூட்டம் காட்டாத நமக்கே ஓட்டு இவ்வளோ இருக்கும்போது நாம் கூட்டத்தையும் காட்டிவிட்டால் மற்றவர்கள் ஓட்டமாக ஓடி போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு என்ன இருக்கும்? அப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்தலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. அதாவது ஐயோ அம்மானு ஒரு சத்தம் கேட்டதுன்னா மட்டும் வாங்க, மற்றபடி வராதிங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து சுழட்டி எல்லாரும் அடிக்கிறார். இந்த பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிற இப்போ சமீபத்தில் இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிற மக்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இளம் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் தான் அவங்கெல்லாம் பெரும்பாலுமே என்னன்னா, இந்த திரும்ப அவங்க வந்து அதிமுக போனதில் உடன்பாடே இல்லாமல் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நேரத்தில் போய் கூட்டத்தில் போய் நிற்பாங்க. இதுக்கு நான் அண்ணாமலை ஒரு வாட்டி பார்க்க முடியாதா, திரும்ப அவர்கிட்ட பேச முடியாதுன்னு வாக்கு செலுத்தும் நாள் அன்னைக்கு உண்மை நேர்மையாளர்களாக மாறி நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இளைஞர்கள் பட்டாளம் என்பதான் என்னுடைய நான் இப்படி பார்க்குறேங்க. அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதையின் சிறப்பு கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. எப்படி இருக்கீங்க? நலம் சகோ. சார், நாம் தமிழர் கட்சி இப்போது பிப்ரவரி 21 மாற்றத்தை மக்களின் மாநாடு, அதோட அவங்க 234 வேட்பாளரையும் அறிமுகமானாதான் அதை வந்து வச்சுருக்காங்க. 2026 தேர்தலில் முன்கூட்டிய வேட்பாளர் அறிவிச்சு களத்தை காணும் கட்சியாக நாம் தமிழர் இருக்கும் வேலையில் என்டிஏ தரப்பில் வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழரும் சீமானும் கூட்டணிக்கு அழைக்கணும் அப்படின்ற மாதிரியும், கூடுதலாக 50 சீட்டுகள் ப்ளஸ் துணை முதல்வர் பதவி வரைக்கும் வழங்க என்டிஏ தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இப்போ வெளியே வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் தேவை எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழருடைய சேவை வந்து அதிமுகவுக்கு தேவை, நாம் தமிழருடைய சேவை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்ற ரெண்டாக அதை நான் பிரிச்சுக்கிறேன். வந்து அதிமுக அப்படின்னு சொல்லும்போது வந்து திராவிடர்கள் முன்னேற்ற கழகம் அதில் முன்னாடி இருக்குது. அது அடிக்கடி நான் சொல்கிறது. அதுக்கு அவர்களுக்கு தேவை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதற்காக ஒரு பல தூதுவர்களை அனுப்பி கொண்டு தான் இருப்பார்கள். துணை முதல்வர் பதவி மட்டுமல்ல, அவர்களால் முடிஞ்சதுன்னா அந்த என்டிஏ கட்டமைப்பு வச்சுட்டு துணை ஜனாதிபதி பதவி கூட நான் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற லெவலில் கூட வரலாம். ஆனால் அண்ணன் வந்து கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்காருன்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா கூட்டணி வைக்க மாட்டான் என்பதை முடிவு கொண்டு அதை எப்படி நம்மன்றதை வாழ்ந்து பார்ப்போம். ஏன்னா சாதனை அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு நம்ம விதை போட்டுருக்கோம். அந்த விதை என்னைக்கு வரும்னு ஒரு தோட்டக்காரனால சொல்ல முடியுமா? அது என்னைக்கு பூக்கும், என்னைக்கு காயாகும், என்னைக்கு கனியாகும், என்னைக்கு நம்ம உணவாக்க முடியும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால காத்திருப்போம். ஆனால் அவருக்கு தூது நிறையா வந்துட்டு இருக்கான்னு வந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து அதை வந்து ஒரு வந்து பேசட்டும், அன்பு தானே தமிழர்களின் மாண்பு, அன்பு செலுத்துவது அப்படின்றதுனால அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கும் புரிதலுக்கு வருகிறது. ஆனால் பல பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய கருத்து, நாம் தமிழ் கூட்டணிக்கு போகலாம், அதான் அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதை பத்திரிகையாளர்களுக்கு மெயினாக என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படியாவது இந்த திமுகவை ஒழிக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். இந்த திமுக ஒழிக்கணும்னு சொல்லும் போது எப்படி திமுக ஆப்போசிட்டாக பத்திரிகையாளரும் இருக்காங்களா? ஐயா, திமுக ஆப்போசிட்டாக பத்திரிகையாளரும் இருக்காங்க. இந்த கேள்வி நல்ல கேள்வி. பத்திரிகையாளர்கள்னு அதில் ஒன்று தான் இருக்குது. அதில் கை ஆளர்கள்னு பிரிச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். கை ஆட்சி செய்யாமல் இருப்பவர்களுக்கு, கை விட்டு ஆட்சி செய்யாமல் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அனைத்து ஊடகங்களுமே விலை போய்விட்டதாக நாம் நினைப்பது தவறு. ஆகச்சிறந்த ஊடகங்கள் சில இருக்கத்தான் இருக்கின்றது. ஆகச்சிறந்த பத்திரிகையாளர்கள் இருக்கத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் நினைக்கிறவங்களும் இருக்கதான் இருக்காங்க. ஆனால் என்னென்ன சில சமயம் அவர்களுக்கும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தேவைப்படுது. பசிக்குது, டக்குன்னு எதாவது சாப்பிட்ருவோம்ப்பான்னு. ஆனால் சாப்பிட்ருவோன்றதுக்காக அன்ஹெல்த்தியா உடலுக்கு ஆரோக்கியத்தை தர ஒவ்வாத உணவை வந்து நம்ம சாப்பிட முடியாதுன்றதுல அண்ணன் தெளிவாக இருக்காரு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, குறிப்பாக இப்போது இந்த மாதிரி 50 சீட்டுகள் துணை முதல்வர் பதவி வரைக்கும் நாம் தமிழருக்கு வந்து வருது அப்படின்ற ஒரு நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அது வந்து பெருசாக பேசப்படுது.
பாஜகவோட பி டீம் அப்படின்ற ஒரு முத்திரை வந்து இப்போ கொஞ்சம் காலமாக குத்தாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து திமுகவோட பி டீம்ன்ற முத்திரை வந்து நாம் தமிழ் மீது குத்திட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு நெரேட்டிவை வந்து சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்களா? இன்னமும் வந்து நாங்கள் என்டிகே கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கோம், என்டிகே வர தயாராக தான் இருக்காங்க. அது வந்து இந்த தேர்தலில் வந்து அவங்க பேக் ஃபயர் ஏற்படுத்துன்ற ஒரு விஷயத்தை வந்து செட் செய்ய பார்க்குறாங்களா? அதாவது அடிக்கிற அடின்னு சொல்லும்போது சத்தம் கேட்கும், எங்கிருந்து சத்தம் கேட்கும்னே தெரியாது. கவுண்டமணி அவர்கள் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், ஏய் நான் உள்ளே போகிறேன்டா, நான் உள்ளே போகிறேன். கவுண்டமணியில் வடிவேலு அவர்கள் நினைக்கிறாங்க, வடிவேல் உள்ளே போகிறேன் ஏதாவது ஒன்றுனா பாருங்க. அப்புறமா சொல்லுவார், உள்ளே போ, அது ஐயோ அம்மானு ஒரு சத்தம் கேட்டதுன்னா மட்டும் வாங்க, மற்றபடி வராதிங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வந்து சுழட்டி எல்லாரும் அடிக்கிறார். இந்த பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிற இப்போ சமீபத்தில் இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிற மக்கள்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இளம் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் தான் அவங்கெல்லாம் பெரும்பாலுமே என்னன்னா, இந்த திரும்ப அவங்க வந்து அதிமுக போனதில் உடன்பாடே இல்லாமல் இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நேரத்தில் போய் கூட்டத்தில் போய் நிற்பாங்க. எதுக்கு நான் அண்ணாமலை ஒரு வாட்டி பார்க்க முடியாதா, திரும்ப அவர்கிட்ட பேச முடியாதுன்ற எண்ணம். வாக்கு செலுத்தும் நாள் அன்னைக்கு அவங்க எல்லாம் அண்ணாமலையினுடைய விசுவாசிகளாக மாறி, உண்மை நேர்மையாளர்களாக மாறி நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இளைஞர்கள் பட்டாளம் என்பதுதான் என்னுடைய பார்வை. பாஜக வாக்களிச்சவங்க நாம் தமிழ் வாக்களிப்பாங்க. பாஜகவுக்கு அண்ணாமலைக்காக சேர்ந்த மக்கள் இளைஞர்கள் பல பாஜக இல்ல அண்ணாமலைக்காக போனவங்க இருக்காங்கன்னு நான் கருதுறேன். ஏன்னா எப்படி சொல்றது, அவர் வந்து நான் இப்படி பாக்குறேங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர் சீமான் இந்திய திருநாட்டை மறுக்கிறார். அவரு இல்ல, அது ஒருங்கிணைத்த அமைப்பினர். தமிழை சேர்ந்த ஒருவர் வந்து ஏன் இந்தியாவோட பிரதம மந்திரி ஆகக்கூடாது, ஏன் அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதுங்க? ஏன் ஆக முடியாது? சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருக்கு ஹிந்தி தெரியும், அவருக்கு தெரியாத நாலேஜ் இல்லை, ஐபிஎஸ்ல நம்ம ஆக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்றைய தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்படிதான் இருக்கணும். அது நான் ஒரு சாமானியன், ஒரு எளிய மனிதனின் பார்வையா நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவர்கள் மோடிஜி மேல பற்று வைத்திருக்கிறார், பக்தி வைத்திருக்கிறார். நான் எப்படி வந்து எனக்கு சீமானன்னா ஒரு பெரிய ஈர்ப்பு எப்படி ஏற்பட்டது இருக்கோ அந்த மாதிரி அவர் இருக்கார். அவர் பார்க்குறாரு ஒரு லீடரா. அப்போ அவர் பேச்சை கேட்டு அவர் இருக்கார், அமைதியா இருக்கார். அல்லது இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துருக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஊழல் இருக்கக்கூடாதுன்றதான் பார்க்குறாங்க. அண்ணாமலை சொன்ன டிஎம்கே ஃபைல்ஸ் என்னாச்சு, இடி ஃபைல்ஸ் என்னாச்சு, அத்தனை தூக்கிருக்கணும்ல இந்நேரம். ஐயா நான் என்ன கேட்குறேன், பிரதம மந்திரி அவர்கள் வந்து பேசினாங்களா எப்போ இந்த கொள்கையில் வந்துட்டு இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு? ஏன் அப்படி நீங்கள் வந்து அந்த கேஸை போட வேண்டியதானே? நீங்கள் தானே பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாட்டில் சரியில்லைன்னு ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ், கான்ஸ்டிடியூஷன் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல. இவர் உடனே பதில் சொல்கிறாருல்ல, இதுதான் முதல் மாநிலம், பிரதம மந்திரி சரியில்லைன்னு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்கா? சிஎம் பிஎம் போடக்கூடாதா? இன்ன வரைக்கும் போட்டிருக்காங்களா? ஏன் போடுறதில்ல, ஏன் போட முடியாதுல்ல? இவங்க குத்துற மாதிரி குத்துவாங்க, அவங்க வாங்குற மாதிரி வாங்கிப்பாங்க. இதுதான் யதார்த்தம். இதை புரிஞ்சவர் அனைத்தையும் கடந்தவர். குறிப்பாக அந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் வந்து 10 லட்சம் பேரை நம்ம கூட்டி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாட்களாக கூட்டங்கள் ஓட்ஸாக மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழ் பேசி தரவே இல்லை. இப்போ சீமான் அவர்களே கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி பார்க்கறது? அதாவது கூட்டம் காட்டினதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்றத நம்ம உணர்ந்திருக்கிறோம். எப்படி உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கூட்டம் காட்டாமலேயே ஓட்டா மாறி இருந்திருக்குதுன்றதை உணர்ந்திருக்கோம். இப்போ எப்படி தோணுதுன்னா, கூட்டம் காட்டாத நமக்கே ஓட்டு இவ்வளோ இருக்கும்போது நாம் கூட்டத்தையும் காட்டிவிட்டால் மற்றவர்கள் ஓட்டமாக ஓடி போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு என்ன இருக்கும்? அப்போ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்தலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இதை தொடர்ந்து ஊடகங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் வந்து பெருசாக காப்பிக்காமல் அவங்கள வந்து தவிர்த்துட்டே வந்த சூழ்நிலை. இப்போ ஊடகங்கள் ஓரளவுக்கு நாம் தமிழ் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. டிபேட் ஷோக்கள்லாம் நாம் தமிழை பேஸ் பண்ணி டிபேட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு படி மேலே போயிட்டு நேஷனல் மீடியாக்களில் நாம் தமிழை பற்றின ஆர்டிகல்ஸ்லாம் வெளியாகுது. ஸோ 2026 தேர்தலில் இந்த ஊடக வெளிச்சம் எந்த அளவுக்கு நாம் தமிழுக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஊடக வெளிச்சம் நாம் தமிழருக்கு ஒளியை பாய்ச்ச வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிந்தனைகள் பரவணும். இப்போ நாம் தமிழர்னு சொல்லும்போது தமிழருக்குன்னு அவர் வந்து ஒரு கோட்பாடை வைக்கல, உலகத்துக்கு உலக மானுடர்களுக்குன்னு ஒரு கோட்பாடை வைக்கிறாரு. தமிழ் இனம் வாழ்வதற்குன்னு ஒரு இடம் வேணுன்றதை வைக்கிறாரு. இந்த இனம் ஒற்றுமை இருக்கக்கூடிய அனைத்து பேருமே இதை யோசிப்பாங்க. இது உலகத்திற்கே கடத்தக்கூடிய ஒன்று. ஏன்னா நம்ம வந்து உலக பொதுமுறை வழங்கி இருக்கிறோம் நம்ம. அப்போ நம்மளுடைய சிந்தனையும் செயலும் அதை நோக்கியே தான் பயணிக்கும். அதை தான் அவர் அண்ணன் பண்ணுறாரு நான் பார்க்குறேன். இப்போ நாம் தமிழர் சீமானாரில் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு, கட்சிக்கான ஒரு டிவி சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் தேசம் அப்படின்ற பேரில். எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? அதாவது இந்த தொலைக்காட்சிக்கு வந்து இன்னைக்கு நேற்றுக்கில் கிட்டது நான் அந்த முதல்ல உலகெங்கிலும் உள்ள அப்படின்னு சொல்லி இந்த சன் தொலைக்காட்சியும் ஆரம்பிச்சு, சன்னுன்ற பேரை வைக்கிறதுல ஆரம்பித்து எனக்கு வந்து பல கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன், பெருமுதலாளின்னு ஒரு நிகழ்ச்சி வருது பார்த்தீங்களா? பெருமுதலாளின்னு ஒரு நிகழ்ச்சி
புரியுது. அப்போ அந்த நிகழ்ச்சியை வந்து ஆங்கிலத்தில் படிச்சுட்டு இரவும் பகலும் 24 மணி நேரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டா அதை எல்லாருமே பார்த்துருக்காங்க, அதுக்கு அவார்டு போட்டுருக்காங்க. அண்ட் அதில் கூட எப்படின்னா மக்கள் அந்த விஜயின் ரசிகர்கள் அவங்கெல்லாம் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன் என்னமோ வந்து இந்த எலிமினேஷன் கண்டென்ட் மாதிரி நம்ம ஒரு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம், அவர் எப்படியாவது அந்த வின்னர் டைட்டில் வாங்க வச்சணும்னு நினச்சி தான் அவங்க பயணிக்கிறாங்க. ஒரு அரசியல் புரிதல் இருந்திருந்தா இந்த கேள்விகள் வராது. அது இந்த தொலைக்காட்சி ஊடகம் வந்து மிகப்பெரிய ஊடகம். சினிமா அதில் ஒருத்தருக்கு 50 ஓட்டு இருக்குது சார் இது. அந்த தொலைக்காட்சின்றது மிகப்பெரிய ஒரு ஆயுதம், திரைப்படம்ன்றது மிகப்பெரிய ஆயுதம். திரைப்படத்தையும் அரசுடைமை ஆக்குவோம் அண்ணா ஆட்சியில் அப்படின்றத சொன்னேன். ஏன்னா அது கருத்துக்கள் எது போய் சேரணுமோ அது போய் சேரணும், அதுக்கு வந்து அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது ஒரு வார்த்தை 1 லட்சம் ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க. அது எப்படின்னா தமிழ் பேசினா பரிசு தான். என்னங்க இது தமிழ்நாட்டில் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாரு, யாராவது ஒருத்தர் இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் நேம் இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னு சொல்லி ஒரு போட்டி வச்சு பரிசு கொடுப்பாங்க. உலகத்திலேயே கேவலமான அவலமான ஒரு நிகழ்ச்சி எதுனா அது. ஆனால் அதற்கு நம்ம மக்கள்லாம் விரும்பி போயிட்டு நான் சொல்லுவேன். அதுமாதிரி இன்னொன்று அந்த மைக்கை நீட்டிட்டு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அது பார்க்கறதுக்கே சிரிப்பாக இருக்கும். எப்படி பிடிச்சிட்டுன்னா ஒரு இளஞ்சோடிகள் வந்து இப்போ நிற்பாங்க, கணவன் மனைவி, அவங்க கிட்ட அந்த மனைவி கிட்ட உங்களுக்கு பிடித்த கதாநாயகன் யாருன்னு உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்பாங்க. ஏன்னா கணவன் அப்போ யாருங்க, அவர் கதாநாயகன் இல்லையா உனக்கு? இவங்க உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு கேட்டோன்னா அவங்க எனக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும் அப்படி. அப்போ அவங்க இவங்க உனக்கு கதாநாயகி இல்லையா? எனக்கெல்லாம் அப்படி இல்லை, என்னுடைய மகளுக்கு நான் தான் ஹீரோ, என்னுடைய திருமதிக்கு நான் தான் ஹீரோ, அப்படியாப்பட்ட எண்ணத்துல என்னோட மாணவர்களுக்கு நான் தான் கதாநாயகன், அப்படி இருக்கணும். ஆனா வெறும் திரைக்கவர்ச்சியில மட்டுமே போயிட்டு இருக்காங்க. அப்ப அது எப்படி மாத்துறது? அதுக்கெல்லாம் இந்த ஊடகம் ஒரு காட்சியா இருக்கும், அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கும். கல்வியில கூட கல்விக்குன்னு ஒரு பகுதி வைக்கணும், எது அறிவூற்றுதல் எது, அதுக்கு எல்லாத்துக்குமே வச்சு தொலைக்காட்சினா எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமாக அவர் செய்யறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் பணம் ஒரு பெரிய பெரிய தட்டுப்பாடு நாம் தமிழர். அது எப்படி சமாளிப்பாங்க சார்? ஏன்னா ஒரு டிவி சேனல்ஸ் அவ்வளோ எளிது இல்லை நடத்துறது. அதுதான் நம்மளுடைய வெற்றி ஒரு பறைசாற்றும். ஒரு முறை வெற்றி எடுத்தால் அது வந்து பறைசாற்றும். இதே மாதிரி இன்னொன்று என்ன, இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, இந்த திரள் நிதியை பற்றி. நீங்கள் பணம் சொன்னதுனால அதை கேட்குறேன். அவர் என்ன பணத்தை இப்படி தானே பண்ணுறாரு, நம்ம மாற்று கருத்து வைப்போம். நாங்கள் திரள் நிதி வாங்குறோம், இல்லை திரள் நிதி வாங்கலை, அல்ல அவங்க வாங்குறாங்க வாங்கலை அப்படி வைப்போம். மற்ற கட்சிகள் எல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது, எப்படி பேனர் வைக்கிறாங்க, எப்படி கட் அவுட் வைக்கிறாங்க, எப்படி செலவு பண்ணுறாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்களுக்கு யார் செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, எப்படி அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணாங்க, பிரியாணி கடையில் போய் மிரட்டி உருட்டி வாங்குறது இல்லையா, அது தீபாவளி வசூல் பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி வசூலை விட அடாவடி வசூல்னு சொல்லுவோம். அதை செய்கிறாங்க. இது இப்போ இதுக்கு முன்னாடி முதலாளிகளாக இருக்கும்போது போட்டவங்க, அப்போ முதலீடை போட்டு முதலீடை எடுக்கும். அதை தான் நான் சொல்கிறேன், வணிகம் ஆயிடுது இந்த அரசியல் அப்படின்றது. அப்போ சேவை அரசியலை கொண்டு வரணுன்ற எண்ணம் இருக்கும்போது, இப்போ நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து கல்வியாளர், என்னால் என்ன தர முடியும், தரமான கல்வியை தர முடியும், இலவசமாக தர முடியுமா, தர முடியும். 3 வேளை எனக்கு ஒரு சோறு உடுக்க உடை இருந்தால், அப்போ குடும்பத்தில் எனக்கு ஒரு வறுமை இருக்குன்னு வைங்களேன். உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கொரோனா ஒரு கொடி அரக்க நமக்கு ஒரு பாடம் கட்டுச்சு. அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணோம், போராடி செஞ்சோமா, இல்ல வறுமையை சமாளிச்சுட்டு வாழ்வோம், செம்மனே வாழ்வோம்னு நினைச்சோமா? வறுமையை சமாளிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட எல்லாருமே, இப்ப நான் நடிக்க வரேங்க, நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிற எத்தனையோ பேர் இருப்பான். என்னுடைய திறமை அங்கீகாரம் வந்தா போதும் மக்கள்கிட்ட, அவனை வச்சு நாங்க தொலைக்காட்சி நடத்திட்டு போறோம். நமக்கு தேவை இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான். அந்த எண்ணமும் செயலும் சரியா இருந்ததுன்னா தானா அந்த இது அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, வகுத்தான் வகுத்தையல்லால் அப்படின்றாரு. எப்படின்னா கடவுள் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும், வேற எதுவுமே அது மீறி போகாது. கடந்த முறை நம்ம பேசும்போது அந்த விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது குறித்து பேசியிருந்தோம். அப்புறம் வந்து சில இஷ்யூக்கள் வந்து வெளியாகுது. விசில் சின்னமே தவேகாக்கு ஆப்பா மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படின்றது வந்து பொதுத்தளத்தில் பேசப்பட்டது. அப்புறம் பார்த்தா செயற்குழு வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களே வந்து அந்த விஷயத்த சொல்கிறாரு, போகிறவங்க காதெல்லாம் விசில் அடிக்காதீங்க, வயசானவங்க காதில் போய் விசில் அடிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த புரிதல் இருக்குது, விசில் சின்னத்தினால தாவேக்கா வந்து ஒரு சிக்கலை சந்திக்கும்னு. ஆனால் அவர் பேசிட்டு போகிறாரு, பின்னாடியே அவங்க தலைவர் வந்து விசில் அடிக்கிறாரு, இன்னொருத்தர் வர்றாரு, அவர் செங்கோட்டையன் பேசுனதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. ஸோ அந்த விசில் சின்னம் தாவேக்காவுக்கு ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தும். அவங்க வாங்குகிற சதவீதத்தில் ஒரு 2-3% விசிலாலே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது இந்த விசில் சின்னம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது இந்த செக்ஷன் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் எல்லாம் வரும்ன்றதை நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. அவர் அந்த ஒரு அனுபவம் மிக்க ஒருவர், அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, பண்ணலை, அவர் வந்து இந்த சந்தன மர கடத்தல் பின்னாடியில் அந்த ஒரு வாச்சாத்தி சம்பவத்துல எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகணும். ஆனால் ஆகச்சிறந்த ஒருவர், பொறுமையான ஒருவர். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர் வந்து மிகவும் சிறப்பாக பேசக்கூடியவர். ஆக அவர் வந்து எதற்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் இப்படி செய்ய வேண்டும்னு சொல்றார் அந்த அளவுக்கு. ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை செய்யல. அதுதான் உங்களுடைய பாயிண்ட். செயல்னாலும் பரவாயில்ல சார், அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறாங்க, அதிகமாக செய்யறாங்க, அவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க. ஆமா, அப்ப அது செய்யறாங்கன்னு போது அவங்களுக்குள்ள எப்படி எண்ணம் வந்துருதுன்னா, நீ பாட்டுக்கு சொல்ற மாதிரி செய்ய, நான் பாட்டுக்கு செய்யறேன், எனக்கு இது இல்லை. அது இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு
அஜித் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விசில் ஒருத்தவங்க குறுக்காப்பில் அடிச்சிருப்பான் அவர் அப்படின்னு ஒரு சிக்னல் பண்ணி ஒரு காணொலி ரொம்ப வைரலாக போச்சு. அது அஜித் அவர்கள் நல்ல வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறாருன்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஆனால் இவர் அப்படி வழிநடத்தியிருப்பாரோ நடித்து மாறோன்றது ஒரு கேள்விக்குறி. ஒரு சமீபத்தில் என்னோட காணொலி ஒன்றுத்தில் கீழே ஒரு கமெண்ட்ல ஒரு தம்பி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, நீங்கள்லாம் நான் அடிக்கடி 50 வயசு நானும் சேவை செய்கிறேன், விஜயும் சேவை செய்கிறாருன்னு நான் கம்பேர் பண்ணுவேன். அதுக்கு அவர் கேள்வி கேட்டுக்காரு, விஜய் நான் ரோட்டில் போகும்போது நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்களான்னு. நம்ம என்ன சொல்றது? அப்படியாப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு அவங்களுடைய கூட்டத்தில் இருக்காங்க. விசில் அடிப்பாங்க, அடிச்சுட்டு போட்டோம். ஆனால் விசிலுக்கு தடை வந்துருமோன்ற பயம் இருக்கு எனக்கு. சுயேட்சைகளின் சின்னம் அது விசில். இப்போ அனைத்து தொகுதிகளுக்கும் அதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, இப்போ அதாவது விஜய் நிற்காத தொகுதிகளில் யாருக்கு வேணால் கொடுக்கலாம், சுயேட்சைக்கு கொடுக்கலாம். அதுதான் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கைபேசி ஒன்று சின்னத்தை கொடுத்துட்றாங்கன்னா அதை தேர்தலில் நடக்கிற இடத்துலலாம் கொண்டு போகக்கூடாது, காட்டக்கூடாதுன்றது விதிமுறை, ரூல்ஸ் இருக்குது. பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடாது. அதை இப்போ நீங்கள் உதயசூரியன் அப்படி இருக்கிறதே, இரட்டலை எப்படி இருக்கிறதே அப்படின்னு கேட்க முடியாது, கை இப்படி இருக்கிறதுன்னு கேட்க முடியாது. இதை தான் நாம் தமிழர்கள்லாம் மயில் கேட்கும்போது மறுத்தாங்க. நாம் தமிழர்கள் கேட்கும்போது இதை நாங்கள் வரைஞ்சு கொடுத்த சின்னம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாம் தமிழர் பற்றி வரைக்கும் விவசாயத்தில். இவருக்கு அது வழங்கப்பட்ட சின்னம். இப்போ கண்டக்டர், செக்யூரிட்டி, போலீஸ் இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விசில் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த விசிலை பொதுமக்கள் பார்வைக்காக அனைவரும் பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்து அந்த கண்டக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் விஜய் ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவர் மாற்று எண்ணம் கொண்டவர், நீங்கள் எனக்கு வாக்கு கேட்குறீங்களான்னு கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை யாராவது இந்த ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் யாராவது ஒரு தனி மனிதனோ ஒரு கட்சியோ போய் கேஸ் போட்டாங்கன்னா விசில் சின்னம் பறிக்கப்படும். வேறு வேறு தொகுதிகளுக்கு வேற வேற கொடுக்கும். இந்த நெருக்கடி யாரும் சொல்லாத புதிய தகவல். இந்த நெருக்கடியை செய்ய வல்லவர்கள் மேலே இருக்கிற ஜி, கீழே இருக்கிற ஜி, நடுவில் இருக்கிற ஜி என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. குறிப்பாக அந்த வாக்கு சதவீதம் குறையிறதுக்கே காரணமாக விசில் அமையுன்ற ஒரு விஷயமா இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? திரும்ப இந்த வாக்கு சதவீதம் குறைவதற்கு விசிலும் ஒரு காரணமாக அமையுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச தொடங்கியிருக்காங்க. ஆமாம், அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதே எப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம ரோட்லலாம் வண்டி ஓட்டிட்டு போகிறோம். அந்த மாநகரங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் லாரி அந்த பைக்லாம் கேங்னு ஒரு ஹார்னை போட்டு நம்ம காதுப்போம். அதுக்கே நம்ம திரும்பி இரிட்டேஷன் ஆகிடும். அது வெறும் ஒரு இதுக்கு தான். இவங்க கண்டினியூஸாக இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன் உள்ளுக்குள்ளே, இப்போவே இப்படியா, அப்புறம் இவங்க அப்போ வந்தாங்கன்னா எப்படிலாம் பண்ணுவாங்க, இவங்க அவங்களோட மோசமாக இருப்பாங்களா போட்டுக்கே எண்ணம் வந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்கன்றீங்களா? அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டாங்கன்னா பெரும்பாலும் அது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பாதிப்படைவாங்க. 45 வயது டு 65 இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. 65க்கு மேலே இருக்கிறவங்க வெறுத்து போயிடுவாங்க. என்னைய அப்போ பாரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கே அது கேட்காது. அது மக்களை இன்டைரக்டாக போய் தாக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன விசில் சத்தம் கேட்குதா, குயில் பாட்டு கேட்குதான்ற மாதிரி விசில் சத்தம் கேட்குதான்னு உங்கள் பதாகையை கொடுத்துட்டு போனாங்கன்னா, அன்புள்ள விஜய் ரசிகர்களே, ஆசிரியராக உங்களுடைய அறிவுரை, பதாகைகளை மட்டும் வைத்து கொண்டு போங்கள், பறக்க விடாதீர்கள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். விஜய் அவர்கள் இவ்வளோ நாட்கள் அதிமுக விமர்சிக்காமே இருந்தால், இப்போ ஊழல் கட்சி அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதே அமைச்சரவையிலேருந்து வந்த செங்கோட்டையனையும் கூட வச்சிருக்காரு. அவரோட இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் செங்கோட்டையன் அவர்கள் கூட வச்சிருந்தாரு. செங்கோட்டையனோட பாக்கெட்ல இருந்ததை நீங்க கவனிச்சிங்களா? ஜெயலலிதா அவர்களையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டே தான் அவர் விமர்சித்திருக்காரு. அதுக்கு பற்றி அவர் டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப அற்புதமான பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் வெகுண்டு எழுந்தால் தாங்க மாட்டோம்னு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நீ வர வரைக்கும் வருவியான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம், வரலன்னா ஒன்று அடிப்போம். இப்போ தூக்கி போட்டு பந்தாடுவார்கள். ஆனால் இவங்க தூக்கி போட்டு சந்தர்ப்பவாதின்ற ஒரு பேச்சுக்கு இதமாவார்ல விஜய். ஆமா, நிச்சயமாக. அதுதான் அவருடைய அதாவதுங்க, அவரு தனிப்பட்ட முறையில் அதை கட்டமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கதான் இருக்கு. ஏன் இருக்குன்னா, அவருடைய பல திரைப்படங்கள் வசூல் இல்லாத போதுமே வசூலித்ததாக பிம்பம் கட்டப்பட்டது. அது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச உண்மை. அது பல பேர் பல காணொலிகளில் சொல்லப்பட்ட தகவலை தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஐயப்பாடு வந்துருதுன்னா, இதுவுமே அவர் ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்றாரா அப்படின்றதான் டவுட். இப்ப யாராவது ஒருத்தவங்க ஆகச்சிறந்த இவங்க இப்ப இந்த இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தினுடைய என்ன சொல்றாங்க, அந்த செகண்ட் பெஞ்ச்லேருந்து சிங்கிள் கோட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நீங்க இது போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு அவர் ஏதாவது முன்னெடுப்போ இதுல எதாவது பேசினாரா? ஏன் பேசல? அப்ப அவருக்கு என்னன்னா, இந்த ஆர்வமின்மைன்றது எல்லாத்துலயுமே இருக்கும். தேவைன்றதுக்காக எதை வேணாலும் பேசுவார். தேவைன்னு வந்துருச்சுன்னா என்ன வேணா செய்வேன், தேவையில்லன்னு வந்துச்சுன்னா போடான்னு போயிடுவேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, முடின்னு சொல்லலாம், உதிர்ந்த ரோமம்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அவர் எந்த எண்ணத்துல அவர் இருக்காருன்றது நமக்கு புரியல. ஒரு வருஷம் 3 மாதங்களுக்கு முன்னாடி தாவேக்காவோட முதல் மாநாடு நடைபெற்றது. அதில் விஜய் அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே எந்த ஒரு கட்சியும் அவங்க கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பை எதிர்த்ததாக தெரியல.
இப்போ ஒரு செய்தி வருது, சீமான் அவர்களை வந்து விஜய் அவர்கள் அணுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செய்தி எல்லாம் வெளியாகிட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு விஜய் வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் காரணம் அவர் வந்திருக்காருன்றது முதல்ல ஒரு யூகமாக வச்சுப்போம். நான் இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இப்பயுமே ரொம்ப ரொம்ப சுலபம். அவர் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒன்று தான், இந்த திராவிடத்தை இன்னொரு கண்ணுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பெரியார் அவர் வந்து ஒரு கொள்கை தலைவர் வழிகாட்டின்னு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய கொள்கைகளை இந்த கடவுள் மறுப்பை தவிர இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு புரிதல் அவர் ஏற்படுத்திக்கிட்டாருன்னா இந்த நாம் தமிழ் கொள்கைகளுக்கும் இவர்கிட்ட பயிற்றுவிக்கப்பட்ட ஆசான் சீமானால் அண்ணன் சீமானால் விஜய் அவர்களை பலமுறை நேரில் சென்று பார்த்த போது என்னெல்லாம் கடத்தப்பட்டிருக்கிறதோ அதே தான் அவர் வச்சிருக்காரு. அதனால இது வந்து இயல்பான கூட்டணி. அவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பல தடவை சொல்லியிருக்காரு, நீங்கள் அவரோட காணொலியில் பார்த்துருக்குன்னே தெரியும், ஒரு சாணக்கிய காணொலியில் நானும் பார்த்துருக்கேன், இன்றைக்கும் அது வலையொலியில் இருக்குது தொடர்ந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது இயல்பான கூட்டணியாக இருந்திருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து சீமானோட போயிருந்தால் இயல்பான கூட்டணியாக இருந்திருக்கும் ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா இந்த மாற்றம் என்பது எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வந்திருக்கும், மற்றவர்களுக்கு எல்லாரும் ஏமாற்றமாக இருந்திருக்கும், மக்கள் வாழ்க்கை ஏற்றமாக இருந்திருக்கும். இப்போ என்னென்னா நான் வெறும்னா இங்கே வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த மாற்றம் வரல. உலகின் மிகச்சிறந்த சொல் செயல் அப்படின்னா விஜய் அவர்கள் அதை யோசித்து ஆணியை பிடுங்கி, நான் அடிக்கடி சொல்றது தான், ஆணியை பிடுங்க வேண்டும். ஆதவ அர்ஜுனாவையும் நிர்மலையும் வேறு வேறு கட்சியினரையும் உள்ள வச்சுக்காம யதார்த்த உலகத்தில் தனி அறையில் யோசித்து பார்த்து அவர் ஒரு முடிவெடுத்தால் நல்ல முடிவெடுப்பார். அவர் அண்ணன் வழியில் பயணித்தால் என்றுமே நல்லதுதான். அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அவர் தம்பி கட்சி அண்ணன் கட்சி என்பது போல் தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ விஜய்க்கு இறுதி வாய்ப்பு சீமான் தான் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது இறுதி வாய்ப்பு இருக்காரு அப்படின்னா ஆமாம், அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை மறுப்பதற்கு இல்லை. அது எவ்வளோ தூரம் உண்மையாகும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வாய்ப்பு இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ நாட்களாக திமுக ஈக்குவலாக இப்போ ஏடிஎம்கேவும் வந்து அவங்க கூட்டணி வந்து வலுவாக்கியிருக்காங்க. ஆனால் வந்து ஆன்டி டிஎம்கேன்ற வாக்குகள் வந்து ஏடிஎம்கே மொத்தம் பிரிக்காமல் சீமான் அவர்களும் பிரிக்கிறாரு. இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ ரொம்ப பெருசாக ஆகியிருக்கு. மீண்டும் வந்து 2021 நாம் தமிழர் கட்சியினால் ஏடிஎம்கேக்கு என்ன ஆச்சோ அது வந்து 2026 வந்து நாம் தமிழர் தாவேக்கானால ஏடிஎம்கே கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎம்கே அளவுக்கு ஏடிஎம்கே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்புறீங்களா? இல்லை, இப்போ டிஎம்கே வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால ஏடிஎம்கே ஸ்ட்ராங் என்பது போல் ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படின்னு இந்த காங்கிரஸினுடைய தரப்பில் ஒரு குழப்பமும் இந்த விசிகேனுடைய தரப்பில் ஒரு குழப்பமும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியே இப்போது வந்து திரும்ப ஒரு குழப்பமும் இருக்கிறதுனால அவங்க மேடையில் கூட பார்த்தீங்கன்னா ஆர் அன்புமணி, இரா அன்புமணி அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர மூத்த மருத்துவர் ஐயா பெரியவர் பேரா அன்புமணி ராமதாஸ் என்ற பெயரை அவர்கள் தவிர்த்துட்டாங்க. அதே மாதிரி கட்சிகள்லாம் சொல்லும்போது பார்த்தா அந்த பேரை மட்டும்தான் சொன்னாங்க. அதிமுகன்ற பேரே அவர் சொன்ன மாதிரி நமக்கு தெரியல அந்த காணொலியில் பிரதம மந்திரி அவர்கள் சொன்ன மாதிரி. அப்போ அவங்களுக்கு எப்படின்னா கூட்டணி பலமாக இருப்பது போல் சொல்கிறாங்க. நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அதில் வந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க ஒரு காணொலி. எப்படின்னா இந்த தமிழை வந்து சிதைத்து விட்டார்கள் இவர்கள் ஆட்சியில், தமிழில் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, இந்த மாணவர்கள் 52,000 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்கலாம் பேசினாங்க. இது அண்ணன் வந்து தேர்வு முடிஞ்ச கையோட சொல்லியிருக்காங்க. இதில் இவங்க எங்கேருந்து சொல்கிறாங்கன்றதான் பார்க்கணும். இந்த தமிழ் மொழி அழிஞ்சிச்சு, இதெல்லாம் இந்த கேடுகட்ட ஆட்சின்னு. எப்படிங்க இந்த ஆசிரியர்கள் எல்லாம் மார்க் கம்மியாக எடுத்தது இந்த 4 வருஷத்துல தானா? இந்த 4 வருஷத்துல தான் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தமிழ் மொழி மேலே வெறுப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை தான் நம்ம சொல்கிறோம், திட்டம் போட்டு திராவிட கும்பல் தமிழை ஒழித்து கட்டுகிறது, தமிழ் தேசியத்தை ஒழித்து கட்டுகிறது பார்க்குறோம். தமிழ் தேசிய வளர்ச்சியை பற்றி நிறைய கருத்துக்கள் வைக்கலாம். அது எப்போ வைக்க முடியுமோ அது கண்டிப்பாக சார் பல்வேறு தெளிவாக